வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாய கதையில மார்ச் 11 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வீடியோல என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மாயா வந்துட்டு தனாவும் 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப மாயாவுக்கு டக்குன்னு வாமிட் வர மாதிரி இருக்கு. அப்ப வெளியில போயிட்டு வாமிட் பண்றாங்க. மாயா வாமிட் பண்றத பார்த்துட்டு நம்ம பத்மா பார்வதிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப பார்வதி கேக்குறாங்க, ஐயோ அக்கா, என்னக்கா இது? பத்மா சொல்றாங்க, அதாண்டி எனக்கும் தெரியல, இரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் நம்ம மாயா வீட்டுக்குள்ள வந்ததோட பத்மா கேக்குறாங்க, ஏய், எதுக்குடி இப்படி வாந்தி எடுக்கிற? அப்ப மாயா சொல்றாங்க, ஐயோ, என்னத்த தெரியாத மாதிரி கேக்குறீங்க, ஏன் வாந்தி எடுக்கிறேன் அப்படின்னு. ஏன்ட்ட நான் வாந்தி எடுக்கிறது தெரியாத உங்களுக்கு? நான் அப்பவே சீனுக்கிட்ட வேண்டான்னு சொன்னேன், கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இது கேட்டதோட பார்வதிக்கு செம ஷாக்கு. அப்ப பார்வதி பத்மா கிட்ட, அக்கா என்னக்கா இது, இவ எப்படி சொல்றா? பத்மா சொல்றாங்க, அதாண்டி, எனக்கு என்னமோ இவ பொய் சொல்றா அப்படின்னு தான் தோணுது. இருக்கட்டும். அப்ப தனா நேரா மாயா கிட்ட, என்ன மாயா இப்படி சொல்ற? மாயா சொல்றாங்க, ஆமா தனா, இது எப்படி சொல்றது? அப்ப தனா சொல்றாங்க, நான் இப்பவே சீனு மாமா கிட்ட சொல்லி ஸ்வீட் வாங்கிட்டு வர சொல்றேன். பத்மா நேரா தனா கிட்ட, இங்க பாரு தனா, இவ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா, இவ பேச்ச நம்பாத. தனா சொல்றாங்க, ஐயோ சித்தி, எப்படி சித்தி இந்த விஷயத்துல பொய் சொல்லுவாங்க? இங்க பாருங்க, மாயா ரொம்ப டயர்டா இருப்பா. மாயா, இரு மாயா, உனக்கு நான் ஸ்வீட் கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த பத்தி நான் பெரியம்மா கிட்ட சொல்லணும், அம்மாட்ட சொல்லணும் அப்படின்ட்டு போறாங்க. அப்ப பத்மாவும் பார்வதியும் செம ஷாக்ல நிக்கிறாங்க. பத்மா நேரா மாயா கிட்ட, இங்க பாரு, தேவையில்லாம என்ன வெறுப்பேத்தணும் அப்படிங்கறதுக்காக தானே நீ இப்படி சொல்ற? அப்ப மாயா சொல்றாங்க, அத்தை, இந்த விஷயத்துல யாராவது வெறுப்பேத்துவாங்களா? பத்மா சொல்றாங்க, ஏய், என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி. நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்டவே மாட்டான். நீ தேவையில்லாம பேசாத. பார்வதி நேரா பத்மா கிட்ட, அக்கா இங்க வாங்க, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். பத்மா கேக்குறாங்க, என்னடி பேச போற? பார்வதி சொல்றாங்க, அக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. அப்ப பத்மா நேரா பார்வதி கிட்ட, என்னடி பேச போற? பார்வதி சொல்றாங்க, அக்கா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சீனு முன்ன மாதிரி நம்ம பேச்சு கேக்குறதும் கிடையாது. முன்னாடியெல்லாம் வேலையில அந்த அளவுக்கு ஆர்வம் காட்ட மாட்டான். இப்ப அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறான் அப்படின்னா, அவனுக்கு ஒண்ணு ஒரு ஃபேமிலி வந்துருச்சுன்னா அது குலைக்கணும்ல. அதுக்காக தான் அவன் அப்படி பண்றானோன்னு தோணுது. எனக்கு சீனு மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. நீங்க தான்க்கா நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது கேட்டதோட பத்மாவுக்கு செம ஷாக்கு. பார்வதி, என்னடி இப்படி பேசுற? என் வளப்ப பத்தி பேசுற மாதிரி இருக்கு. பார்வதி சொல்றாங்க, அக்கா நான் உங்க வளப்ப பத்தி எல்லாம் எதுவுமே பேசவே இல்லை. நீங்க பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. அவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்காங்க. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இது கேட்டதோட நம்ம பத்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப என் புள்ள பேச்ச மீறி இருப்பான் அப்படின்னு சொல்றியா? பார்வதி சொல்றாங்க, அக்கா இதுல என்னக்கா சந்தேகம்? கண்டிப்பா சீனு பேச்ச மீறி இருப்பான் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாயா சரியான ஆளு. அவ கண்டிப்பா ஏதாவது ட்ரை பண்ணிருப்பா. இது கேட்டதோட பத்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடி இப்படி சொல்ற? இத்தனை நாளும் என் பிள்ளை என் பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சேன். இப்ப திடீர்னு இப்படி சொல்ற? பார்வதி சொல்றாங்க, அக்கா கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும், இது உங்களுக்கு தெரியாதா? இங்க பாருங்கக்கா, எனக்கு தெரிஞ்சு இந்த மாயா சீனு கிட்ட கண்டதையும் சொல்லி சீனுவோட மனச மாத்திட்டா. இனிமே சீனு யாரு சொன்னாலும் மாற போறது கிடையாது. அவ்வளவுதான்க்கா. அந்த மாயா வேற கர்ப்பமா இருக்கா. இனிமே அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறது கண்டிப்பா முடியாத விஷயமா ஆகிருச்சு. அப்ப பத்மா சொல்றாங்க, பார்வதி என்ன பார்வதி பண்றது? பார்வதி சொல்றாங்க, அக்கா அவ இந்த வீட்டுல ஸ்ட்ராங் ஆயிட்டா, அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைச்சாலும் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பவே முடியாது. அப்புறம் மறுபடியும் அண்ணியும் அந்த மாமாவும் ஒன்னா சேர்ந்துட்டா, அதுக்கப்புறம் இந்த சாவி அவங்க கையில போயிரும். இப்ப என்னக்கா பண்றது? பத்மா நேரா பார்வதி கிட்ட, பார்வதி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு பார்வதி, அத சொன்னா கேப்பியா? பார்வதி கேக்குறாங்க, சொல்லுங்கக்கா. நீங்க என்ன சொன்னாலும் இத்தனை நாள் நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். அன்னைக்கு என் கையில சாவி வரத்துக்கு நீங்களும் ஒரு காரணம் தானே. நீங்க எனக்கு சப்போர்ட்டா பேசினதுனாலதான் அந்த சாவியை என் கையில கொடுத்தாங்க.
இல்லைன்னா அந்த சாவியை என் கையில கொடுத்திருக்கவே மாட்டாங்க. மாயாவை பாத்தீங்களா, டக்குன்னு அந்த சாவியை என் கையில கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்றா. நல்ல வேளை நீங்க சப்போர்ட் பண்ணதுனால என் கைக்கு சாவி வந்துச்சு. இல்லைன்னா இந்த சாவி இன்னும் ஜானகியோட கையில தான் இருந்திருக்கும். அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த மாயா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இந்த சாவி உன் கையில இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். பார்வதி கேக்குறாங்க, அக்கா அதான் என் கையில சாவி வந்துருச்சு, இனிமே என்ன பிரச்சனை? பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த மாயாவை பத்தி உனக்கு தெரியும்ல, ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இந்த சாவிய மறுபடியும் பிடுங்கி அவ பெரியம்மா கையில குடுக்கறதுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அதனால அவகிட்ட இருந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டா நம்ம இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம். என்ன சொல்ற? இது கேட்டதோட பார்வதி கேக்குறாங்க, அக்கா அவளை எப்படி வீட்டை விட்டு துரத்துறதுன்னு தெரியாம தானே முழிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளும் என்னென்னமோ பண்ணி பாக்குறோம். அவ இந்த வீட்டை விட்டு போற மாதிரி தெரியலையே. அப்ப பத்மா சொல்றாங்க, பார்வதி என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அந்த யோசனைய பண்ணா கண்டிப்பா அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம். அப்ப பார்வதி கேக்குறாங்க, அக்கா என்ன யோசனைன்னு சொல்லுங்க, அத உடனே செய்யலாம். அவ இந்த வீட்ல இல்லாம இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. அவ வீட்ல இருந்தா இந்த சாவி எப்ப அந்த ஜானகியோட கைக்கு போகும் அப்படின்ட்டு நான் பயத்திலேயே இருக்கணும். சொல்லுங்க அக்கா, என்ன பண்ணலாம்? பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, இப்போதைக்கு என் கையில கிடைச்ச வாய்ப்பு, சீனுவுக்கு மட்டும் 40 லட்சம் பணம் இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பா அந்த மாயாவை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவான். 40 லட்ச ரூபா பணத்தை மூஞ்சில தூக்கி வீசி. என் பிள்ளை இப்பதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். அவன் கைக்கு காசு வந்துருச்சுன்னா கண்டிப்பா 40 லட்சத்தை கொடுத்துருவான். இன்னொரு ஒரு மாதையில அவன் சம்பாரிச்சிருவான். பார்வதி சொல்றாங்க, அக்கா அது வரைக்கும் எப்படிக்கா இவளை இந்த வீட்டுல வச்சிருக்கிறது? இவ இன்னும் 4-5 நாளையில இந்த சாவியை பிடுங்கி அவ பெரியம்மா கையில கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்ப பத்மா சொல்றாங்க, அதுக்குதான் பார்வதி சொல்றேன், இங்க பாரு, வீட்டோட பொறுப்பு எல்லாமே உன் கையில இருக்கு. நீ மட்டும் அந்த 40 லட்சத்தை கொடுத்தியன்னு வச்சுக்கேன், நான் போயிட்டு நேரா அந்த மகாலிங்கம் இருக்காரு பாரு, அவர்கிட்ட கொடுத்து சீனு கிட்ட கொடுக்க சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், சீனுவுக்கு மகாலிங்கத்தை பத்தி நல்ல அபிப்பிராயம் தோணும். இதனால சீனு மாயாவோட மூஞ்சில அந்த பணத்தை தூக்கி வீசிட்டு மாயாவை வீட்டு விட்டு துரத்தி அடிச்சுட்டு சாருவை கல்யாணம் பண்ணிடுவான். உனக்கு சாருவை பத்தி நல்லாவே தெரியும். சாரு ரொம்ப நல்ல பொண்ணு, நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவா. நம்ம என்ன சொன்னாலும் கேப்பா, நீயே சொல்ல. அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா இதுவும் நல்ல யோசனை தான். ஆனா திடீர்னு 40 லட்ச ரூபாய கொடுத்தா வீட்டுல அவர் கணக்கு கேட்டா என்ன பண்றது? பத்மா சொல்றாங்க, பார்வதி இதெல்லாம் பெரிய விஷயமா? கொஞ்சம் கொஞ்சமா நான் பணத்தை கொடுத்துட்றேன். இது கேட்டதோட பார்வதியும் சரிக்கா அப்படின்னு சொன்னதோட பத்மா சொல்றாங்க, சரி பணத்தை எடுத்துட்டு வா. உடனே பார்வதியும் சரி, அவரு வீட்டுல இல்ல, இந்த நேரம் தான் சரியான நேரம் பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு, நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு நேரா ரூமுக்குள்ள போயிட்டு 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்து பைக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டு பார்வதி வராங்க. வந்துட்டு பத்மா கிட்ட அந்த பணத்தை கொடுத்து, அக்கா உங்களை நம்பிதான்க்கா இந்த பணத்தை கொடுக்குறேன், ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுன்னா? பத்மா சொல்றாங்க, பார்வதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்க பாரு, அந்த மாயா இங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு பிரச்சனை. அவ இந்த வீட்டுல இருந்தா சாவிய வாங்கிருவா, அத யோசனை பண்ணி பாரு. அப்புறம் அண்ணனும் அண்ணியும் ஒண்ணு சேர்ந்துட்டா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாயா மறுபடியும் எல்லாரையும் ஒன்னாக்கிடுவா. அப்புறம் நம்ம இந்த வீட்டுல வழக்கம் போல சமைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அடுப்பங்கரையில. இப்ப உன் கையில வந்துட்டு சாவி இருக்கிறதுனாலதான் நீ வந்துட்டு கெத்தா இருக்க. இப்ப அந்த சாவி அந்த அண்ணி கைக்கு போயிருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, விடமாட்டேங்க்கா. பார்வதி சொல்றாங்க, விடமாட்டேங்க்கா, இந்த சாவி என் கையில தான் இருக்கணும், இதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க போய் இந்த பணத்தை மகாலிங்கத்துக்கிட்ட கொடுங்க, என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவரு கணக்கு கேட்டா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பணத்தை மகாலிங்கத்துக்கிட்ட கொடுங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அந்த மகாலிங்கத்துக்கு போன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லணும் அப்படின்னு சொன்னதோட பார்வதியும் சரிக்கா போயிட்டு போன் பண்ணுங்க, யாரும் வராங்களான்னு நான் வெளியில போய் நிக்கிறேன். உடனே பத்மாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி நேரா அந்த மகாலிங்கத்துக்கு போன் பண்றாங்க. மகாலிங்கம் போன் அட்டன் பண்ணதோட கேக்குறாரு, சொல்லுங்க. பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி அந்த மாயாவை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறதுக்கு அக்கா உங்ககிட்ட 40 லட்சம் பணம் தரேன்னு சொன்னாங்களா? மகாலிங்கம் சொல்றாரு, ஆமா சொன்னாங்க. 40 லட்ச ரூபா பணம் எங்கேருந்து ரெடி பண்றது? அப்ப பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, இப்ப இந்த வீட்டோட அதிகாரம் என் கையில தான் இருக்கு. அதனால 40 லட்சம் பணத்தை நான் பத்மா அக்காவோட கையில கொடுத்துருக்கேன். அவங்க இப்ப கோயிலுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க போனீங்கன்னா அந்த பணத்தை வாங்கிக்கலாம்.
அந்த பணத்தை கொண்டுட்டு போயிட்டு சீனு கடையில தான் இருப்பான். அவன்கிட்ட கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்துட்டு மாயா கிட்ட அந்த பணத்தை தூக்கி வீசிட்டு நீங்க சாருவை கல்யாணம் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சீனு ஒத்துப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு சீனு மாயா மேல கோவமா இருக்கான். என்ன சொல்றீங்க? மகாலிங்க சொல்றாரு, சரிம்மா, நான் கோயில்ல காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, உங்களை நம்பிதான் 40 லட்சம் பணத்தை கொடுக்குறோம். அந்த நகையில ஏமாத்தின மாதிரி ஏமாத்திர மாட்டீங்களே. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருமா, அப்படியெல்லாம் நான் எதுவும் ஏமாத்த மாட்டேன், நீ கவலைப்படாத. பார்வதியும் சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப மகாலிங்க நினைக்கிறாரு, 40 லட்ச ரூபா பணம் சாதாரண விஷயமா, ஈஸியா இவளுக கொண்டாந்து கொடுக்குறாளுக, ஆஹா நம்மளுக்கு கிடைச்ச லக்காச்சே அப்படின்ட்டு மகாலிங்க நினைக்கிறாரு. சரி சரி, நம்ம கோயிலுக்கு போவோம். சாருவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அதை சீனு வச்சிருக்க கடை கூட நமக்கு தானே சொந்தம். சரி அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் நேரா அந்த கோயிலுக்கு போறாரு. அங்க போயிட்டு வெயிட் பண்ண பத்மா இங்க இருந்து வராங்க. பத்மாவை பார்த்ததோட மகாலிங்கம் அவங்கள பார்த்துட்டு ஆங்க சம்மந்தி அப்படின்னு சொல்ல பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த மாயாவை துரத்தி அடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சுக்கிட்டு. இந்த பணத்தை கொண்டு போய் சீனு கிட்ட கொடுங்க. சீனு கிட்ட கொடுத்து இத கொண்டு போய் அந்த மாயா மூஞ்சிலே தூக்கி வீச சொல்லுங்க. அவன் கண்டிப்பா செய்வான். இதை கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம மகாலிங்கம் சொல்றாரு, 40 லட்சம் பணத்தை எங்கதான் ரெடி பண்ணீங்க? பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, அத பத்தி எல்லாம் நீங்க கேட்க வேணாம். இந்த 40 லட்சம் பணத்தை மட்டும் கொண்டு போய் சீனிட்ட கொடுங்க, மிச்சத்தை நம்ம பாத்துக்கலாம். இது கேட்டதோட மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருங்க, என் பொண்ண உங்க பையன் சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அதுக்கு பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, அதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாரு தான் என் வீட்டு மருமக, என் மருமக, அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. நீங்க போயிட்டு இந்த காசை மட்டும் அந்த சீனு கிட்ட கொடுங்க. இதை கேட்டதோட மகாலிங்கமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. அப்புறமா பத்மா நேரா மகாலிங்கத்துக்கிட்ட பணம் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. மகாலிங்கம் அந்த பணத்தை பார்த்துட்டு, 40 லட்ச ரூபா பணம், இதெல்லாம் சாதாரண விஷயமா? இந்த 40 லட்சம் பணம் இருந்தாலே போதுமே. சரி சரி, நம்ம சின்ன மீனுக்கு ஆசைப்பட்டு பெரிய மீனை விட்ட மாதிரி இருக்கும். இத போயிட்டு சீனிட்ட கொடுத்து கொஞ்சம் அவரை உஷார் பண்ண பாப்போம் அப்படின்ட்டு மகாலிங்கம் நேரா கடைக்கு போறாரு. அங்க போயிட்டு நேரா சீன மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, சீனு நேரா மகாலிங்கத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, சீனு நினைக்கிறாரு, இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு, ஒருவேளை துணிமணி எடுக்க வந்திருப்பாரோ அப்படின்னு. அப்ப மகாலிங்க நேரா சீனுவை பார்த்துட்டு, மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாளா ஆச்சு உங்களை பார்த்து. சீனு சொல்றாரு, என்ன வேணும் உங்களுக்கு, இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க? அப்ப அவர் சொல்றாரு, என்ன மாப்பிள்ள எப்படி சொல்றீங்க, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன், ஏதோ கஷ்டத்துல இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்ப சீனு சொல்றாரு, யாரு கஷ்டத்துல இருக்கிறது? அப்ப மகாலிங்க சொல்றாரு, என்ன மாப்பிள்ள எப்படி சொல்றீங்க, அந்த மாயா அவங்க கிட்ட மறுபடியும் அந்த 40 லட்சத்தை கேட்டுட்டா அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவ மூஞ்சிலேயே அந்த 40 லட்சத்தை தூக்கி வீச வேண்டியதானா மாப்பிள்ள? மாப்பிள்ள நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா நான் 40 லட்சத்தை கொடுத்துருப்பேன்ன அப்படின்னு சீனு சொல்றாரு. இங்க பாருங்க, இப்ப யாரு உங்ககிட்ட உதவி கேட்டது? மகாலிங்க சொல்றாரு, என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க, இந்த இருக்க 40 லட்சம் புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 40 லட்சத்தை சீனுவோட கையில கொடுக்க, இது எல்லாத்தையும் அங்க உள்ள மேனேஜர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப மகாலிங்க நேரா சீனு கிட்ட பணத்தை கொடுத்து, இந்தாப்பா, இந்த பணத்தை கொண்டு போய் இப்ப அந்த மாயா கிட்டயே தூக்கி வீசிட்டு அந்த மாயாவை அந்த வீட்டை விட்டு துரத்துங்க. இனிமேலும் அந்த மாயாவை வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? காசு கேட்ட வரைக்கும் அவளுக்கும் உங்களுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. அவ முகத்திலேயே நீங்க முழிக்க கூடாது மாப்பிள்ள. அப்ப சீனு நேரா மகாலிங்கத்தை பார்த்து, உங்ககிட்ட நான் பணம் கேட்டேனா? மகாலிங்க சொல்றாரு, என்ன மாப்பிள்ள எப்படி சொல்றீங்க, நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை காப்பாற்ற வேண்டியது ஏன் கடமை தானே. என்ன மாப்பிள்ள எப்படி பேசுறீங்க? அதுக்கு சீனு சொல்றாரு, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட காசும் கேட்கல, ஒன்னும் கேட்கல. தேவையில்லாம இனிமே இந்த விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க. நான் நல்லபடியா சம்பாதிக்கிறேன். நான் கண்டிப்பா அந்த பணத்தை நான் உழைச்சுதான் அவகிட்ட கொடுப்பேன். உங்ககிட்ட பணத்தை வாங்கி அவட்ட கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அதோட என் குடும்பத்துல தலையிடுறதுக்கு உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தது? நீங்க இந்த குடும்பத்துல தலையிடுறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொன்னதோட சீனு ரொம்ப மகாலிங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. மகாலிங்க கேக்குறாரு, இங்க பாரு, என்னப்பா இப்படி பேசுற, நீ என் மாப்பிள்ள தானே, உனக்கு உதவி பண்ணாம நான் யாருக்கு பண்ண போறேன்? அப்ப சீனு சொல்றாரு, இங்க பாருங்க, இனிமேலும் ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான், உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த புவனேஸ்வரி அப்புறம் அந்த
ஆஹ் பசுபதி அவங்க கூட சேர்ந்து என் குடும்பத்தை என்னெல்லாம் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு உங்ககிட்ட இந்த பணத்தை வாங்குவேன் அப்படின்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? நீங்க அவ்வளவு நல்லவரெல்லாம் கிடையாது. நீங்க பணத்தை கொண்டாந்து கொடுக்குறீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்கிறீங்களா? அதான் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு இல்ல, இதுக்கப்புறம் எதுக்கு என்ன தொந்தரவு பண்றீங்க? மரியாதையா இந்த காசை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உழைச்சி மாயா கிட்ட எப்படி பணத்தை கொடுக்கறதுன்னு தெரியும். இனிமே இந்த விஷயத்துல தலையிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதோட அந்த மகாலிங்கம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இது இவன் இப்படி பேசிட்டானே அப்படின்னு மகாலிங்கம் அந்த பணத்தை கொண்டுகிட்டு போறாரு. அப்ப மேனேஜர் நேரா இதையெல்லாம் பார்த்துட்டு சீனுவுக்கு இந்த பணத்தை வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா மாயாவை அனுப்பக்கூடாது அப்படிங்கறதுக்காக மேனேஜர் நேரா மாயாவுக்கு போன் பண்றாரு. மாயா போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க சார். அப்ப மேனேஜர் சொல்றாரு, மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க மகாலிங்கம் அப்படிங்கிறவரு வந்தாரு. மாயா கேக்குறாங்க அவரு எதுக்கு வந்தாரு? அப்ப மேனேஜர் சொல்றாரு, மேடம் இது மாதிரி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட 40 லட்சம் பணம் கொடுத்து கொண்டு போய் இத மாயாவோட மூஞ்சில தூக்கி வீசிட்டு மாயாவை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா சாரு அந்த பணத்தை வாங்கல தெரியுமா? இங்க பாருங்க மேடம், இன்னும் சார் உங்களை முழுமையா லவ் பண்றாரு, அதனாலதான் அவரு அந்த பணத்தையே வாங்கல, பாத்துக்கோங்க. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அவன் சொன்னால இது மாதிரி நான் இனிமே உழைச்சுதான் அந்த பணத்தை கொண்டு போய் மாயாட்ட கொடுப்பேன் அப்படின்னு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இனிமே எந்த கவலையும் இல்லை, அவன் பொழைச்சுப்பான் அப்படின்ட்டு நம்ம மாயா சொன்னதோட மேனேஜர் சொல்றாரு, மேடம் இது மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சதுக்கு சார் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், ஆனா அவர் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, கண்டிப்பா அவன் ஒரு நாள் புரிஞ்சுப்பான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது கேட்டதோட அவரும் சரிங்க மேடம், சரி கலெக்ஷன்லாம் இங்க நல்லா போயிட்டு இருக்கு மேடம், இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. இது கேட்டதோட மாயாவும் சரி இனிமே என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா அவரு நேரா மாயா கிட்ட, மேடம் சீனு சார் ரொம்ப நல்லவரு மேடம், அவரை என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க. மாயா சொல்றாங்க, அவனை எப்படி கைவிடுவேன், அவன் என்ன பேசினாலும் நான் அவனை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மகாலிங்கம் நேரா அந்த பத்மாவுக்கு போன் பண்றாங்க. பத்மா போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க மகாலிங்க சொல்றாரு, என்னம்மா இது, உங்க பிள்ளைகிட்ட கொண்டு போய் 40 லட்சம் பணத்தை கொடுத்து அதை கொண்டு போய் மாயா மூஞ்சில தூக்கி வீசிட்டு மாயாவை வீட்டு விட்டு அனுப்புங்கன்னு சொன்னா அவரு என்ன பேசுறாரு, உழைச்சுதான் கொண்டு போய் மாயாட்ட கொடுப்பேன் அப்படின்னு. அவர் எப்ப 40 லட்சத்தை உழைக்கிறது, எப்ப கொண்டு போய் மாயாட்ட கொடுக்கறது, எப்ப ஏன் பொண்ணுக்கு சீனுவை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. அப்ப பத்மா சொல்றாங்க, என்னங்க சொல்றீங்க? மகாலிங்க சொல்றாரு, ஆமா இதான் நடக்குது, என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அப்ப பத்மா அதிர்ச்சி ஆகி, ஆகா பணத்தை பத்தி எதுவுமே சொல்லாம போனை கட் பண்றாரு அப்படின்ட்டு பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. சோ அந்த அப்ப 40 லட்சம் பணம் டிரான்ஸ்பர் ஆனிச்சுல, கண்டிப்பா அந்த மகாலிங்க 40 லட்சம் பணத்தை ஏமாத்த போறாரு. இதனால பார்வதிக்கு செம்ம ஆப்பு கிடைக்க போகுது. சோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.